வணக்கம். நான் ஏன் அண்ணன் சீமான் அவர்களை தேர்வு செய்தேன், ஏன் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய மார்க்கத்தின்படியும் உலக மறைகளெல்லாம் சொன்னதின்படியும் சில எடுத்துக்காட்டுகளை உங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு அரசனாக ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது, உனக்கு தலைவனாக ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது நீ உன்னுடைய இனத்திலிருந்தே அவனை தேர்ந்தெடுப்பாயாக அப்படின்னு இருக்கு. உன்னுடைய இனத்தான் ஒருவனையே அரசனாக்குவாய் அப்படின்னு திருவிவிலியம் அப்படிங்கிற ரோமன் கத்தோலிக்க அந்த வேதாகமத்துல இருக்கு. இதே நாங்கள் பின்பற்றுகிற எங்களுடைய வேதாகமத்துல எப்படி இருக்குன்னா, உன்னுடைய சகோதரருக்குள்ளேயே ஒருவனை உனக்கு ராஜாவாக தேர்ந்தெடு அப்படின்னு இருக்கு. அப்ப சகோதரன் யாரா இருப்பான்? நம்முடைய இனத்தானா தான் இருப்பான். பொதுவாக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மார்க்கத்தின்படியும் உலகம் முழுமைக்கும் இறைவனின் படைப்பில் அனைவரும் சமந்தான், அனைவரும் சகோதரர் தான். ஆனா ஆளுகைன்னு வரும்போது இங்கே பிரித்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கமே பிரித்து கொடுக்குது. உன்னை ஆள்வதற்கு உன்னுடைய சகோதரருக்குள்ளே ஒருவனை தேர்வு செய்வாயாக. அப்படின்னா எனக்கு சகோதரனா தெரிகிறது என்னுடைய இனத்தானாகிய அண்ணன் சீமான் அவர்களே. முதல் மார்க்க வேதப்படி நான் தேர்வு செஞ்சுட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து இறைவன் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உன்னை நான் எதுக்கு தேர்வு செஞ்சிருக்கேன்னா, பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும் நல்லதை நீ நிலைநிறுத்தவும் தான் நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கேன். போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். நீ மலைகளை பெயர்த்து அவைகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீர்கட்டு பாழாகி போன நம்முடைய தமிழ்நாட்டை பல கயவர்களின் சூழ்ச்சியால சீர்குலைந்து போயிருக்கக்கூடிய இந்த நாட்டை நான் அழித்து, அதாவது இடித்து தகர்த்து திரும்பவும் கட்டுவேன் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்றாரு. அதாவது உங்களுடைய அரசியல் அடிப்படையே இங்க தகர்க்கப்படணும், உங்களுடைய அடிப்படை நிர்வாகமே இங்க சரியில்லை, நான் வெள்ளை அடிச்சுக்கிட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு போக வந்தவன் இல்ல, இந்த மோசமான அடிப்படை அரசியலையே நான் முழுமையா தகர்த்தெறிஞ்சிட்டு புதிதாக என்னுடைய மக்களுக்காக என்னுடைய மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி புதிதாக நான் என்னுடைய நிர்வாகத்தையும் என்னுடைய ஆளுகையும் கட்டமைப்பேன், புதிதாக நாட்டுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த வசனமும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கைக்கும் ஒத்து போகுது. அப்ப நான் யாரைதான் தேர்வு செய்ய முடியும்? அண்ணன் சீமான் அவர்களை தான் தேர்வு செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாத்தல். இறைவன் மனிதர்களை தன்னுடைய சாயலாகவே இந்த உலகத்தில் படைக்கிறார். படைச்சுக்கிட்டு அவனை அப்படியே போப்பா அப்படி எப்படியும் படைச்சுக்கோ அப்படின்னு விடல. அவனுக்கு ஏற்ற சூழலில் ரம்மியமா வாழ்றதுக்கு ஒரு பூமியை அழகா உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த பூமியில அவனுக்கு ஏற்ற விருட்சங்கள், மரங்கள், அவனுக்கு கனி தரும், அவனுடைய பசியாற்றக்கூடிய சகல விதமான மரங்கள், செடிகள், புல் பூண்டுகளை அவர் முளைப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அத்தனை மிருக ஜீவன்களையும் அவர் உருவாக்குறாரு. அவன் என்னென்ன கொடுத்தா சந்தோஷமா இருப்பானோ அத்தனை சூழலையும், அத்தனை சூழ்நிலை, காலநிலை, மண்டலங்கள் ஒண்ணு விடாம அண்ட சராசரங்களையும் படைச்சு அவன் கையில ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, நீ இதை ஆண்டு கொள்னு சொல்றாரு. அப்போ அவர் அந்த பூமியை அவன்கிட்ட ஒப்படைக்கும் போது அது ஒரு புத்தம்புது பூமியா, இயற்கை வளம் நிறைந்த பூமியா, புயல் காற்றுக்கும் அதுக்கும் அசையாத மலைகளை கொண்ட பூமியா, மலைகளை கொடுக்கும் மரங்களை கொண்ட பூமியா, எந்த ஒரு நில மாசும் நீர் மாசும் காற்று மாசும் எந்த ஒரு அசுத்தங்களும் இல்லாத ஒரு புத்தம்புது பூமியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மனிதனின் பேராசையால், அரசியல்வாதிகளின் பணத்தாசையால் இயற்கை வளங்கள் நாசமாக்கப்படுகின்றன, மலைகள் வெட்டப்படுகின்றன, மணல்கள் லாரி லாரியாக அள்ளி விற்கப்படுகின்றன, நீர்வளம் மாசுபடுது. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக வற்றாத நீர்களை நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு கமிஷனுக்காகவும் காசுக்காகவும் கார்ப்பரேட் கிட்ட நீர்நிலைகளை தாரவாத்துடுச்சு. நிலங்கள் பெருகி வரும் ஆலைகளால், அதாவது ரசாயன வேதி ஆலைகளால், பெரும் பணத்தாசையால் கார்ப்பரேட் நிறுவனங்களை வாழ வைக்கும் விதமாக தடுக்கி விழுந்தா வேதியியல் நிறுவனங்களை நிறுவி நிலமும் நீரும் காசும் மாசுபட்டுச்சு. வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பூமியாக மனிதன் இப்ப பூமியை மாற்றி வச்சிருக்கான். அதே நேரத்துல தமிழ்நாடு எல்லா உலகத்தின் மொத்த குப்பை கிடங்காக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம பாக்குறோம். அப்போ இறைவன் தந்த அந்த இயற்கை வளத்தை நான் திரும்பியும் மீட்டெடுப்பேன், நான் திரும்பியும் சீரமைப்பேன், நான் உங்களை பசுஞ்சோலையா நான் இந்த தமிழகத்தை மாத்துவேன், நான் இந்த நீர்நிலைகளை எல்லாம் புதிதா உருவாக்குவேன், எந்த ஒரு சுயநலமும் இல்லாம நான் தன்னலமற்ற ஒரு இயற்கை வள மீட்பை செய்வேன் அப்படின்னு பல திட்டங்கள், அதற்கான திட்டங்கள், தீர்வுகளோட தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப நான் யாரைதான் தேர்வு செய்வேன்? அண்ணன் சீமான் அவர்களை தான் தேர்வு செய்வேன். இது மட்டுமா? வேதாகமத்துல என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல இறைவன் இயேசுபிரான் தன்னுடைய தூதர்களோட, விசுவாசிகளோட, தனக்காக மரித்தவர்களோட என்ன செய்வார்னா திருப்பி பூமிக்கு வருவாரு. பூமிக்கு ஒரு 1000 வருஷம் அவரு அரசாடுவாரு. அப்போ அவர் இருப்பு கோலால் மக்களை அரசாடுவார் அப்படின்னு போட்டிருக்கு. இருப்பு கோல்னா இரும்பு கோல், கோல்னாலே ஒரு தடி இல்லைன்னா ஒரு கம்பு. அப்ப அதோட அர்த்தம் என்ன? கண்டிப்போட அரசாளுவார் அப்படின்ட்டு அதோட அர்த்தம். அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல என்ன போட்டிருக்கேன்னா, குழந்தைகளும்
விஷ பாம்புகளும் ஒன்னா விளையாடுவாங்க, ஒண்ணு மண்ணா விளையாடுவாங்க. நம்ம காட்டில் வாழ்கின்ற மிருகங்கள்லாம் நம்ம சூறையாடிறோம் பயந்த காலங்கள் போய் அவைகளும் மனிதர்களும் ஒன்றா கூடி குழாவி எந்த ஆபத்தும் இல்லாம வாழ்வாங்கன்னு இருக்கு. அப்போ இருப்பு கோலால் அரசாளுவார். இங்க மனுஷங்க வந்து எந்த பயமும் இல்லாம ஒண்ணு மண்ணா வாழ்றாங்க. விஷ ஜந்துக்களோடையும் விஷ மிருகங்களோடையும் எந்த பயமும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம வாழறாங்க. அப்போ அங்க கண்டிப்பும் இருக்குது, அன்பும் இருக்குது. பூமியை ஒரு அன்பான ஒரு சொர்க்கபுரியா மாத்தி கொடுத்துறாரு. அதே நேரத்துல எந்த தப்பும் அவன் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பல கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கான தண்டனையை கொடுக்கும் இருப்பு கோலையும் கையில வச்சிருக்காரு. இதுதான் அண்ணன் சொல்லும் அன்பான சர்வாதிகார ஆட்சி. அன்பான நான் அன்பால உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தந்துருவேன், உனக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் தரமா இலவசமா தந்துருவேன், உனக்கு வாழ வேண்டிய வழியும் காட்டிடுவேன், வேலை வாய்ப்பை தந்துருவேன், நீ சம்பாதிக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் நான் செஞ்சு தந்துருவேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற விதிகளுக்கு உட்பட்டு நீ வாழ்ந்தாகணும். ஏன்னா நீ விதிகளை மீறி நடந்தா உனக்கும் ஆபத்து, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆபத்து. அப்போ நான் அந்த ஆபத்தை நேர விட மாட்டேன். அதனால நான் கண்டிப்பாகவும் ஒரு சர்வாதிகாரி போல உனக்கு விதிமுறைகளை கொடுத்து தண்டனைகள் கொடுத்து உன்னை காப்பாற்றவும் செய்வேன். அதே நேரத்துல ஒரு அன்பான சூழ்நிலையில உன்னை வாழவும் விடுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இயல்பாகவே அண்ணன் சீமான் அவர்களை தானே நான் தேர்வு செய்ய முடியும். வேதகம் என்ன சொல்லுதுன்னா, ஊமையர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நீ அவர்கள் நியாயத்துக்காக உன் வாயை தர அப்படின்னு சொல்லியிருக்கு. 15 வருஷ காலமா திக்கற்றவர்களுக்காக நியாயம் கிடைக்காம ஊமையாகி போய் உள்ளுக்குள்ளே அழுற ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டங்களுக்காக ஓடி போய் நின்று தன்னுடைய வாயை பலமா திறந்து அறிக்கை வாயிலாகவோ இல்ல ஊடகத்தின் வாயிலாகவோ இல்ல போராட்டங்கள் வாயிலாகவோ கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாகவோ அதிகார வர்க்கங்களை அசைத்து பார்க்கக்கூடிய வகையில வாயை திறந்து நீதியும் நியாயமும் பேசி பல தீர்வுகளை வாங்கி கொடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். வீடை இடிக்கிறாங்களா, ஓடி போய் அங்க நிப்பாரு. எப்படி நீங்க வீடை இடிக்கலாம், கட்டும் போது என்ன செஞ்சீங்க, மின்சார இணைப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இத்தனை வருடங்கள் கழித்து வந்து இடிச்சீங்கன்னா அது எந்த வகையில நியாயம்னு அங்க போய் குரல் கொடுப்பாரு, வாயை திறப்பாரு. மீனவ மக்களுக்கு ஒரு பிரச்சனையா, இலங்கை மீனவர்களால் அந்நிய நாட்டால அவங்க பாதிக்கப்படுறாங்களா, ஒன்றிய அரசு நீ எவ்வளவு பெரிய சட்டம்பியா இருந்தாலும் சரிதான், நான் என் வாயை திறப்பேன்னு அவர்கள் நியாயத்துக்காகவும் வாயை திறப்பாரு. நான் ஆட்சிக்கு வந்தா நான் ஒரு நெய்தல் படையை கட்டி என்ன செய்ய போறேன் பாரு அப்படின்னு சவால் விடுவாரு. பல தீர்வுகளா அதுக்கும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆசிரியர்கள், செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள், திக்கற்றவர்கள் அவங்க எங்க போய் நிற்பாங்க, மாற்றுத்திறனாளிகள், ஊமையர்கள், செவிடர்கள் போன்றவர்கள் கூட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு கஷ்டமா, அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாம நடுரோட்ல வந்து வீதியில போராடுறாங்களா, அங்கேயும் போய் அண்ணன் தான் நின்று தன்னுடைய வாயை விரிவாய் திறப்பார். இப்படி வேதவசனத்துல யார் யாருக்காக குரல் கொடுக்கணும், யார் யார் பக்கம் நிக்கணும், யார் யாருடைய நியாயத்துக்காக பேசணும், போராடணும்னு சொல்லியிருக்கு. வாயை திறனா அது போராட்டம் தான் சொல்லியிருக்கு. அதுக்காக யார் நிக்கிறாருன்னு பார்த்தா அதுவும் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான். வேதத்துல சொல்லப்பட்ட தலைவர்களுக்கான குணாதிசயங்கள், தலைவர்களுக்கான செயல்பாடுகள், ஒரு அரசாளுபவனுக்கு என்னென்ன மூளை செயல்பாடுகள் இருக்கணும், என்னென்ன திட்டங்கள் அவன் மக்களுக்காக வச்சிருக்கணும், கெடுதியான விஷயங்களை அவன் கொண்டு வரக்கூடாது, நாசமான திட்டங்களை அவன் கொண்டு வரக்கூடாது, அவன் கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுமே மனித குலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் வழிவகுப்பதா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்லப்பட்ட அத்தனையும் கட்சி ரீதியாக செய்துட்டு வராரு. போதா குறைக்கு சில விஷயங்களை அதிகாரத்துக்கு வந்துதான் செய்ய முடியும். அப்ப நான் அதிகாரத்துக்கு வந்தா நான் இவ்வளவு செய்வேன் அப்படிங்கிறத நான் இப்ப சொன்னனே அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய ஆட்சி வரைவுல கொடுத்து என்ன நீங்க அரசாள விட்டீங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப நான் யார் பக்கம் நிக்கணும்? இப்போ நீங்க ஏன் திமுக பக்கம் நிக்கல, அதிமுக பக்கம் நிக்கல, தவக்கல கட்சி இல்ல தவைக பக்கம் நிக்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற அதிகாரிகள். இவங்க எல்லாருமே ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் மீதும் அநியாயங்களையும் புரட்டு வழக்குகளையும் போட்டு இவர்கள் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி இவர்களுடைய கஷ்டத்துல வந்து தங்களுடைய பணத்தாசையை நிறைவேற்றிக் கொள்றவங்க. மக்களுடைய வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது, மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது, மக்கள் நலன்னா அவங்க மூளை யோசிக்கவே யோசிக்காது. முழுக்க முழுக்க மக்களை பகடக்காயா பயன்படுத்தி தங்களுடைய பணத்தாசையை தீர்க்கும் ஒரு வேட்கையிலே இவங்க வந்து சுத்தி சுழன்று நியாயத்தை புரட்டுறதுமா, பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுமா, ஊழல் லஞ்சத்துல அதாவது பரிதானம் வாங்காதிருப்பாயாக இருக்கு. ஆனா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் பரிதானங்கள் தான் இவங்க வாங்கி 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 ஒரு திருட்டு ஆட்சியும் கொள்ளைக்கார ஆட்சியும் நடத்துறதுனால இந்த திருட்டு திமுகவை நாம ஒருபோதும் ஆதரிக்கவே கிடையாது. அதிமுகவே அப்படிதான், தாவைக்காவே அப்படிதான். ஆனா இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? இப்ப வந்து உங்கள் இனத்தான் ஒருவனையே தானே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு, உங்கள் சகோதரருக்குள்ள ஒருத்தனை தானே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு, அப்ப வந்து எடப்பாடியார் வந்து அந்த இதுல தானே வருவாரு, விஜய் அவர்கள் அதுல தானே வருவாரு அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அநீதியின் மொத்த உருவமா இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் கரை பிடித்த கரங்கள். அதாவது தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக 13 தன்னுடைய சொந்த ஜனங்களை, சகோதர
சகோதரிகளை சுட்டு கொல்ல காரணமா இருந்தவர். அதுக்காக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு தெரியலன்னு கையை விரிச்சாலும் தெரிஞ்ச பிறகு எடுக்க வேண்டிய ஒரு அரசனா நின்று எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கல, தண்டனை கொடுக்கல. அதை பின்பற்றி வந்த திமுகவும் அவர்களுக்கு பதவி உயர்வு தான் கொடுத்தது. மீனவர்கள் சுடப்படும் போது எல்லாரும் இவர்கள் இருவருமே கையை கட்டிட்டு தான் பார்த்தாங்க. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து என்னென்ன வகைகளில் மாநில அரசு போராடணுமோ அதெல்லாம் செய்யல. அவர்களுக்கு ஒரு பதவி வேணும், தீகார் ஜெயிலுக்கு பேரக்கூடாது, இடி ரைடு வந்துட்டா தங்களை காப்பாத்திக்கணும்னா பறந்து போய் டெல்லி ஆஸ்வாசப்படுத்திட்டு வராங்க. ஆனா நம்ம இனத்துக்கு ஒண்ணுனா அவங்க கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க. இப்படி உயிர்களை காவு கொடுக்கின்ற தீமையே செய்யறதுக்காக ஒவ்வொரு நாசகார ஒன்றிய அரசின் திட்டங்களையும் வழிமொழிஞ்சு தீமை செய்யறதுக்கு அவங்க பெருங்கூட்டமா பெருந்திரளா திரண்டு போய் நிக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தீமை செய்யும்படி திரளான பேரை பின்பற்றாதிருப்பாயாக அப்படின்றது. அப்புறம் நான் எப்படி எடப்பாடியாரை பின்பற்ற முடியும்? அப்புறம் எப்படி நான் திமுகவை பின்பற்ற முடியும்? நான் அப்புறம் எப்படி பெருந்திரளா இருக்குதுன்னு இந்த சமூக குப்பை, சோசியல் டஸ்ட், ஒரு பொறுக்கித்தனமான கட்டுப்பாடற்ற சுய ஒழுக்கமற்ற ஒரு வானர கூட்டத்தை, பொதுமக்களையும் பொது சொத்துக்களையும் சேதப்படுத்துகின்ற, எதை பத்தியுமே கவலைப்படாம உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தனி மனித ஒர்க்ஷிப், தனி மனித துதிப்பாடுகின்ற, தேவன் அருவருக்கின்ற செயல்களை செய்கின்ற ஒரு தாவேகா கட்சியை நான் எப்படி பின்பற்ற முடியும்? அதே மாதிரி திருட்டு, இவங்க எல்லாருமே ஊழல் லஞ்சத்துல திளைச்சவங்களா இருக்காங்க. திமுக, அதிமுக ஆண்ட கட்சிகள் எல்லாமே திருட்டுல பேர் போனவங்களா இருக்காங்க. வேதம் சொல்லுது, நீ திருடனோடும் ஒருமித்து திரிகிறாய், அவர்கள் செய்கிற விபச்சாரங்களும் உங்களுக்கு பங்குண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ திருடர்கள் விபச்சாரத்துல பங்குண்டுன்னா திருட்டிலும் பங்குண்டுன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த திருடர்களாகிய திமுக, அதிமுக இனிமே திருடறதுக்கு வேகமா ஓடி வர்ற தாவேகா இவங்க எல்லாம் பெருந்திரளா இருக்காங்கன்னு இவங்களை பின்பற்றி இவங்களோட ஐக்கியமானா அந்த திருட்டிலும் அவர்கள் செய்கின்ற அநியாயத்திலும் எல்லாத்திலும் நமக்கு பங்குண்டுங்கும் போது நான் எதுக்கு அந்த ரத்த பழிய வாங்கணும்? நான் எதுக்கு அந்த திருட்டு பங்குல எனக்கு எதுக்கு அந்த பங்குன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா நானே திருட மாட்டேன், நானே களவாட மாட்டேன். நான் ஏன் மறைமுகமா இன்னொருத்தையும் திருடுறதுக்குள்ள பங்கு வேற திருடாமலே வாங்கிக்கணும்? எனக்கு நான் தலையெழுத்தா? அதனால ஒருபோதும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இவங்க பக்கம் நிக்கவே மாட்டேன். பெருந்திரளா இருக்காங்க, கூட்டம் கூடுது அப்படின்னு தீமை செய்யறதுக்காக, அவங்க செய்யற தீமையே நானும் செய்யறதுக்காக அவங்கள ஒருபோதும் பின்பற்றவே மாட்டேன் அப்படிங்கறதே நான் சொல்லிடுறேன். ஒரு 4 விஷயங்களை குறிச்சு பூமி சகிக்க மாட்டாதான். அதுல முதலாவது என்ன விஷயமா தெரியுமா? இவங்களுக்கு பொருந்துற ஒரே ஒரு விஷயத்த அதுல நான் சொல்றேன். அதாவது அரசாளுபவன் அடிமையா இருக்கிறது சகிக்க முடியாதான். அரசாளுகிறவன், அரசனானவன் இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கிறது பூமியால சகிக்கவே முடியாதான். ஏன் திமுகவை சேர்த்துக்கிட்டேன்னா, அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு நேரடி அடிமையா இருக்குதுன்னா, திமுக அதே பாஜகங்கிற ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சிக்கு மறைமுக காதலியா இருந்து உதவிட்டு இருக்கு, நட்புறவு கொண்டாடி கூடி கொலாவிட்டு இருக்கு. அதனால இந்த 2 கட்சிகளுமே அரசாளும் போதோ அரசாளாம இருந்தாலும் சரிதான், இவர்கள் இயல்பாகவே அந்த ஒன்றிய அரசுக்கு அடிமைகளாக இருக்கிறதுனால பூமி சகிக்காது அப்படின்னு வேதம் சொல்லுது. பூமி சகிக்காதுன்னா நம்மளாலே சகிக்க முடியாது. அது தாவேகா கட்சியோட தலைவர் விஜய நாம ஓரம் கட்டுறதுக்கு பெருங்காரணம் என்னன்னா, நாம இந்த ஜோசப் அப்படிங்கிற கிறிஸ்தவ பேர் இருக்கனாலேயே மயங்கர ஆளெல்லாம் கிடையாது. அந்த மயக்க கூட்டத்துல நாம ஒரு சின்ன ஒரு துளி கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இவரை வெறுக்கிறோம்னா, இவருக்கு அடிப்படையில மூளையே கிடையாது. வேதம் சொல்லுது, பிரபு எனப்படுபவனுக்கு மூளை இல்லைன்னா, மண்டையில களிமண் கூட இல்லைன்னா அவன் அரசாளும் போது தன்னுடைய ஜனத்துக்கு பெருத்த இடுக்கணை வருவிப்பானா. இடுக்கண்ணா துன்பம், துயரம். ஏற்கனவே கொள்ளை அடிக்கிறதுக்கும் ஊழல் பண்றதுக்கும் மட்டுமே மூளையை செலவிடுற 2 அயோக்கிய கூட்டத்தால நாம பட்ட இடுக்கண் துன்பம் சொல்லி மாளாது. போதாத குறைக்கு மூளையே இல்லாத ஒரு கூட்டம் வருது. மூளையே இல்லாம யோசிக்க திறனற்ற, அரசியல் அறிவற்ற, அரசியல் தெளிவற்ற, சமூக அக்கறையற்ற, மக்கள் நலனா என்ன, இது அரசியல்னா என்ன, அடிப்படை நிர்வாகம்னா என்ன, பிரச்சனையை கையாளுவது எப்படி, இறக்கு குணம்னா என்ன, எந்த ஒரு அரசியல், ஒரு அரசனுக்கு உண்டான எந்த ஆளுமை தன்மையும் எந்த ஞானமும் விவேகமும் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மூளை கெட்ட ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லப்படுபவர் தான் இந்த தாவேகா விஜய். வேதம் சொல்லுது, பிரபுனாலும் அரசனுக்கு இணையாதான் பார்க்கப்பட்டது. அப்போ இந்த அரசன் அல்லது பிரபுவுக்கு மூளை இல்லைன்னா அவன் அரசாண்டானா அந்த ஜனங்களுக்கு பெரிய துன்பம் நேரிடும் அப்படின்னு. ஏற்கனவே துன்ப துயரத்துலதான் நம்ம அல்லோலப்பட்டு இருக்கோம். இதுக்கடையில இந்த மூளை கட்ட ஆசாமி வேற ஆண்டான்னு வச்சுக்கோங்களேன், நாம அதோகதி தான். அப்போ இவரை நம்ம தேர்ந்தெடுக்கவே முடியாது. போதாத குறைக்கு வேதத்துல சொல்லுது, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாதவன், நிர்வகிக்க முடியாதவன், அரசாளுகிற எல்லாம் ஒரு பொறுப்பேற்கிற ஒரு தலைவனாகிற தகுதி அவன் ஒரு பொதுவான காரியத்தை நிர்வகிக்கிறதுக்கு அல்லது வேறொரு காரியத்தை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியற்றவன் சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா இந்த விஜய் அவர்களுக்கு முழு தகுதியும் கிடையாது. 0%, அதாவது -0ல கூட இவருக்கு தகுதியே கிடையாது. தன்னுடைய சொந்த குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை நடிகைகளோட உல்லாசமா இருப்பதற்காக வெளியேற்றி விட்டு
ஒத்த கட்டையா உட்கார்ந்து பங்களால சுகவாசியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய சொந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியல, மனைவிக்கு பிடிக்காத ஒரு உல்லாச வாழ்க்கையை விட தெரியல. இதெல்லாம் என்னுடைய மார்க்கம் தரும் போதனை, இதெல்லாம் என்னுடைய வேதம் கூறும் வழிகாட்டுதல், சுட்டி காட்டுது. நீ இப்படிதான் தேர்வு செய்யணும், நீ இப்படிதான் உனக்கான அரசனை தேர்வு செய்யணும். ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது, இல்ல உன்னை அரசால ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கும் போது நீ இதெல்லாம் பார்க்கணும், இப்படி இப்படி இருந்தாதான் அவன் உன்னை வந்து அரசாளணும். நீ தேர்வு செய்யறது என்னுடைய மார்க்கத்தின்படி, என்னுடைய நெறிமுறைகளின் படி இருக்கணும் அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சிருக்க என்னுடைய வேதாகமும். இது போதாதுன்ட்டு உலக பொதுமறைகள், உலக நெறிமுறைகளும் என்ன சொல்லுதுன்னா, திருக்குறள்ல இருந்து நல்ல நல்ல தமிழ் மறைகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அரசன் தான் நேர்மையா இருக்கணும், அரசன் தான் குடிமக்களுக்கு எது ஒண்ணும் அதை மட்டும் தான் செய்யணும், அரசன் வந்து தன்னலம் வந்து பேணக்கூடாது, தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கான வியாபார ஸ்தலங்களை பெருக்கிறது. இப்ப திமுக பாத்தீங்கன்னா வியாபாரம் செஞ்சுதான் அவங்க வந்து இவ்வளவு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வியாபாரம் செய்யறதுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? வியாபாரம் செஞ்சுதான் நீங்க பெரிய ஆள் ஆனீங்க, அந்த வியாபாரத்துக்கு ஒரு முதலீடு போடணும் இல்லையா, அது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டாலே இது ஒரு திருட்டு பணம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ சுயநலமா தன்னுடைய பிள்ளைகள் பணக்கார பட்டியலில் வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு வியாபாரத்தை பெருக்கியிருக்காங்கன்னா அவங்க ஒரு சுயநல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க, மக்களை பத்தி சிந்திக்கல அப்படிங்கிறது வருது. இது அதிமுக எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்படி ஒரு சுயநல வாழ்க்கையை வாழ்ற ஒரு அரசன் வந்து அரசனாவே இருக்க மாட்டான். தன்னுடைய குடும்பத்தை புறந்தள்ளிக்கிட்டு, அதாவது புறந்தள்ளினா ஒதுக்குறது இல்ல, தன்னுடைய குடும்பத்தை பின்னால வச்சுக்கிட்டு மக்கள் நலத்தையே முன்னாடி நிறுத்துறவன் மட்டும்தான் சிறந்த அரசனா இருக்க முடியும் தான் ஒவ்வொரு மறைகளும், தமிழ் மறைகளும் சொல்லுது. திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல ஒரு அரசனுக்குரிய தகுதி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு 4-5 திருக்குறளை ஒரு தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் வந்து தன்னுடைய வலைதளத்துல போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீர் உயர வரப்புயரம், நெல் உயர வரப்புயரம் இதெல்லாம் வருது. அதோட சேர்த்து ஒரு அரசனானவன் துணிச்சலா இருக்கணும், பெரிய அதிகார வர்க்கம், தனக்கு மேற்பட்ட ஆதிக்க வர்க்கத்தையோ அதிகார வர்க்கத்தையோ மக்களை ஒடுக்கும் போதோ இல்ல தன்னை ஒடுக்கும் போது திமிரிக்கிட்டு எழ தெரியணும், துணிஞ்சு பேச தெரியணும், துணிவா நின்று தன்னை விட மேற்பட்ட சக்திகள்ட்ட இருந்து தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதும் திருக்குறள் இருக்கு. அதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் பொருத்தமா இருக்காரு. எந்த திருக்குறளை எடுத்தாலும் ஒரு தலைவனுக்குரிய பண்புகளை பேசினா, எந்த ஒரு உலக பொதுமுறைகளை எடுத்து அதுல தலைவனுக்குரிய அரசனுக்குரிய பண்புகளை பேசினா அது எல்லாமே இயல்பா அண்ணன் சீமானையே வந்து சேருது. அப்ப உலக பொதுமுறைப்படி பார்த்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா யாரதான் தேர்வு செய்ய முடியுதுன்னா அண்ணன் சீமான் அவர்களை தான் தேர்வு செய்ய முடியுது. இது மட்டும் இல்ல, நல்லவர்கள் நேர்மையாளர்கள், தன்னுடைய பணிக்காலத்துல நேர்மையா பணியாற்றிய சகாயம் ஐஏஎஸ் போன்ற நல்லவர்கள் கூட தங்களுடைய பேச்சுகள் மூலமா, தங்களுடைய வலையொலிகள் மூலமா அவர்கள் பரப்புகிற கருத்து யாரை வழிமொழிவதா இருக்குன்னா அண்ணன் சீமான் அவர்களை தான் வழிமொழிவதா இருக்கு. உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான நேர்மையான பணத்தாசை அற்ற கிறிஸ்தவர்கள் அண்ணன் சீமானை தான் வழிமொழிகிறாங்க. ஐஏஎஸ் சகாயம் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களை தான் வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இதுக்கு நேர் மாத்தி நாங்க வேதத்தை கரைச்சு குடிச்சிட்டோம், முழங்கால நாங்க முட்டி போட்டு ஜெபிச்சோம்னா மழையை வருவிச்சிருவோம், பெய்கிற மழையை தடுத்து நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு தெரிகிற ஒரு கூட்ட ஊழியக்காரர்கள், ஒரு கூட்ட சிஎஸ்ஐ ஃபாதர்கள், ஒரு கூட்ட ஆர்சி கத்தோலிக்க ஃபாதர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் திமுக திருடர்கள் பக்கமும் ஒரு கூட்டம் தாவேகா தற்குறி பக்கமும் நிக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்க ஊழியர்கள் அல்ல, நீங்கள் போதகர்கள் அல்ல, நீங்க வந்து ஃபாதர்களும் அல்ல, நீங்கள் என்னுடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள்னு சொல்லுது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேத வசனத்தை அப்படியே நான் போடுறேன், நீங்க வேணா வாசி பாருங்க. ஏன் உங்களை பார்த்து தேவன் அருவருப்பானவர்கள்னு சொல்றாங்கன்னா, நேர்மையற்றவர்கள் பக்கம் நீங்க நிக்கிறது, நீதியற்றவர்கள் பக்கம் நீங்க நிக்கிறது, மக்கள் நலனுக்கு எதிரானவர்கள் பக்கம் நீங்க நிக்கிறது எல்லாமே தேவனுக்கு அருவருப்பானதான். அந்த வசனம் என்ன தெரியுமா? துன்மார்க்கனை நீதிமான் என்று வழிமொழிபவன் தேவனுக்கு அருவருப்பானவனாம். நீங்க துன்மார்க்கர்களாகிய திமுக துன்மார்க்கத்தை செய்ய தீவிரித்து ஓடி வரும் தாவேகா பக்கம் நின்று ஆதரவு கொடுக்கறது எதை காட்டுதுன்னா, துன்மார்க்கர்களை நீங்க நீதிமான்களாக்கி காட்டுற மாதிரி காட்டுது. அப்போ நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள். நான் ஏன் அவரை தேர்வு செய்தேன் அப்படின்னு இவ்வளவு காரணங்களை சொல்லிட்டேன். நான் கிறிஸ்தவ மக்களுக்கும் பொதுவான அனைத்து மத மக்களுக்கும் நான் என்னுடைய மார்க்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பா அவர்களை சொல்றேன். ஏன்னா அவங்க ஒரு அறியாமையில இருக்காங்க. புத்தியினமா போய் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய ஃபாதர்கள் போதகர்கள் பின்பற்றுகிறவர்களையே போய் அவர்களும் பின்பற்றி நாசமா போறாங்க. அதனால குறிப்பா அந்த வேதத்தின் அடிப்படையில அவங்களுக்கு கொஞ்சமாவது புரிய நினைச்சு சொல்றேன். அதோடு கூட பொதுமக்களுக்கும் நான் சொல்றேன், இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் வாசிக்கின்ற வேதங்கள், நீங்கள் எந்த மதத்தை வழிபடுறீங்களோ அத்தனை மத வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா, நியாயமானவங்களுக்கு போடு, நீதியானவங்களுக்கு போடு, பணத்தாசை உள்ளவனா நீ வந்து நிராகரிச்சிரு, அவனை சேர்த்துக்காத, அவனோட ஓடாத, நிக்காத, அந்த கூட்டத்துல நீ சேராதுன்னு தான் கண்டிப்பா சொல்லுது. அப்படிதான் சொல்லும். அதுதான், அதுக்கு பேர் தான் வேதம். தயவு செய்து நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வேதம் என்ன சொல்லுதோ அதற்கு யார் பொருத்தமானவரா இருக்காரோ அவர் பக்கம் போய் நில்லுங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்க இந்த கொடுமையாளர்கள் பக்கம் நின்று அநேக மக்கள் வதப்பட்டு ரத்தம் சிந்தும் போது, கண்ணீர் விடும்போது அந்த பழி பாவங்களை சுமக்காதீங்க. அந்த ரத்த பழிய உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் வாங்கி கொள்ளாதீங்க. அதனால உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு நீங்க வாக்களிங்க நாம் தமிழர் கட்சிக்கு, விவசாயி சின்னத்துக்கு.